மக்களே, ஒரு வழியா எங்களோட நாட்டோட புது 2000 ரூபாய் காசு இப்போ என் கைக்கு கிடச்சிட்டு. கொஞ்ச நாளைக்கு முதலே கிடைச்சிருக்கணும். பேங்க்ல இருந்து கால் பண்ணியிருந்தேன். ஆனால் இப்போ எடுக்கிறதுக்கு தான் டைம் ஆயிட்டு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே என்னென்ன விஷயங்களுக்குள்ள இருக்குது, எப்படி இருக்குன்றதை ஃபுல்லாக பார்க்கலாமா? நான் ஏற்கனவே இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் சொல்லியிருந்தேன், இலங்கையோட மத்திய வங்கியோட 75வது ஆண்டு நிறைவுக்காக தான் ஞாபகார்த்தமாக இந்த 2000 ரூபாய் தாள் வெளியிடப்படுന്നത്. 5 கோடி பணத்தாள்கள், அதாவது 50 மில்லியன் நாணயத்தாள்கள் புதிதாக அச்சிட்டு வெளியிடப்படுന്നത്. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் நாட்டுக்குள்ள பாவனைக்கு வந்து இருக்குது. ஓகே, அந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இது வரைக்கும் எங்கள் நாட்டுக்குள்ள வெளியிடப்பட்ட பணத்தாள்களையே முழுமையாக வித்தியாசமான ஒரு காசாக இந்த பணத்தாள் வெளியிடப்படுന്നത്. சொன்ன மாதிரியே நல்ல வித்தியாசமாக தான் இருக்குது. ஆனால் என்ன உண்டு, நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நாங்கள் கையில் வச்சு இதை பார்க்கும்போது நாங்கள் சுவிஸ் ஃப்ராங்க் மாதிரி இருக்க மட்டும் சொல்லலாம் எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் அந்த அளவுக்குலாம் இல்லை. சாதாரணமான கொட்டனில் ஒரு நார்மலான நாங்கள் வளமையாக பயன்படுத்துகிற தாள்களை விட கொஞ்சம் ஒரு பிளாஸ்டிக் மாதிரியான ஒரு ஃபீலில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே, மற்றபடி எல்லா விஷயங்களுமே இருக்குது. இதுக்குள்ள எங்களோட மத்திய வங்கியோட கட்டிடத்தினுடைய படம் இருக்குது, கொழும்பு வெளிச்ச விட்டு மணிக்கூட கோபுரத்தின படம் இருக்குது. அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இதில் நான் பயங்கரமாக கட்டாயமாக பார்க்கணும்னு நினச்ச விஷயம் தான் இந்த நிறம் மாறுற இந்த சின்ன சின்ன நீள் சதுர பட்டி மாதிரி இருக்குது தானே இந்த லேயர்ஸ். இது உண்மையிலே அது நிறம் மாறுதான்றதை பார்க்கலாமா? நாங்கள் இந்த காசை கொண்டு வந்து ஒரு லைட்டுக்கு முன்னால் வச்சு பார்த்தோம்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு பச்சை கலராக தெரியுதா? அப்படியே கொஞ்சம் கீழே அப்படியே சரிச்சு கொண்டே போனீங்கன்னு சொன்னால் ஒரு லைட்டாக ஒரு நீல கலரில் மாறுற மாதிரி இருக்குதா? ஃபோனில் ஓரளவுக்கு தான் தெரியும். நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லாவே உங்களுக்கு கேப்சர் ஆகும். எனக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்படி நாங்கள் நேராக வச்சு பார்த்தோம்னு சொன்னால், ஓரளவுக்கு நாங்கள் நிமித்தி வச்சு பார்த்தோம்னு சொன்னால் பச்சை கலர் வரைக்கும், அப்படியே கீழே சரிச்சோம்னு சொன்னால் நீல கலராக மாறும். இது எதுக்காகன்னு சொன்னால், இது புதுசாக அப்டேட் பண்ண ஒரு ஃபீச்சர் மாதிரி சொல்லப்படுது. ஏன்னு சொன்னால், கள்ள நோட்டு அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இது இந்த காசில் உருவாக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி நாங்கள் லைட்டுக்கு மேலே வச்சு பார்த்தோம்னு சொன்னாலும் அந்த காசிட நிறங்கள், ஏற்கனவே இருக்கிற காசு நிறத்தின் கலரும் நாங்கள் இந்த லைட்டுக்கு மேலே வச்சு பார்க்குற நிறத்தின் அந்த கலர்ஸும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கள்ள நோட்டு அடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இந்த கலர்ஸில் டிஃப்ரென்ஸ் காட்டுற மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த காசு உருவாக்கப்பட்டிருக்குது. நான் சொன்ன மாதிரியே சரியாக தான் இருக்குது. அப்படியே பின்பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட நாட்டோட வரைபடம் இருக்குது, இலங்கையோட வரைபடம் இருக்குது. அதோட ஒரு நீல அல்லிட படம் வந்து பொறிக்கப்பட்டிருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் சில எழுத்துக்கள் வந்து எழுதப்பட்டிருக்குது. என்னென்று வாசிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி ஃபார் ப்ராஸ்பரிட்டி என்று சொல்லி இந்த 75வது ஆண்டு நிறைவுக்குள்ள எழுதப்பட்டிருக்குது. அதுக்குள்ள இன்னும் கொஞ்சம் ஒரு லைனில் ஒரு டிசைன் மாதிரி லெட்டர்ஸ் வந்து எழுதப்பட்டிருக்குது. ப்ளா 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 ஏதோ எழுதப்பட்டிருக்குது, அதுக்கு வடிவாக தெரியலை. ஸோ எல்லாமே இந்த கள்ள நோட்டு அடிச்சிடக்கூடாதுன்ற நோக்கத்தில் தான் இந்த விஷயங்கள் எல்லாமே இதில் உருவாக்கப்பட்டிருக்குது. மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு வித்தியாசமானதால் இது வரைக்கும் எங்கள் நாட்டுக்குள்ளே அச்சிடப்பட்ட பணத்தாள்களை விட வித்தியாசமானதாக இருக்குது. ஆனால் நாங்கள் பெரிய அளவில் எதிர்பார்த்து வாங்குறோம்னு சொன்னால் அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்லை. ஆனால் அதுக்காக லோவமெண்ட் இல்லை, ஓரளவுக்கு இது வரைக்கும் வெளியிடப்படாத பணத்தாள்ன்றபடியாக இதை பார்க்கும்போது உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது.